தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கலாம் இந்தியாவிற்கானவர், எளிமையின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் அப்துல் கலாமின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மகன். அதாவது அக்னி ஏவுகணையின் தந்தை, கல்வியாளர், ஆற்றல் மிக்கவர், நூலாசிரியர் என பல்வேறு பரிமாணை கொண்டவராக விளங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய அவருடைய மறைவு நாட்டையே உலுக்கிய சம்பவமானது. இன்று அந்த 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரித்து வர்றாங்க. அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் தேக்கரும்பில் உள்ள தேசிய நினைவகத்துல குடும்பத்தினர், அதாவது கலாமின் குடும்பத்தினர், அப்புறம் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வராங்க. அதாவது ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல் கலாம் விஞ்ஞானியாக உயர்ந்தவர், அக்னி நாயனாகவும் அவரின் திறமையை பாராட்டி இந்திய நாடாளுமன்றத்தின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற கலாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார். இந்த நிலையில கடந்த 2015ஆம் ஆண்டு இதே நாளில் மறைந்தார். அதாவது இதனை அடித்து அவர் தேக்கரும்பில் உள்ள கலாம் நினைவிடத்தில் நினைவகம் கட்டப்பட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பலர் கலாம் நினைவிடத்தை தற்போது வரை பார்வையிட்டு வராங்க. இந்த நிலையில கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி இன்று காலை கலாம் குடும்பத்தினர்கள், ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கலாமின் தேசிய நினைவகம் உள்ள அப்துல் கலாம் சமாதியில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் கௌர் மலர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் தற்போது வரை அஞ்சலி செலுத்தி வராங்க. முன்னதாக கலாம் நடத்திய பிரார்த்தனையில் பாஜக தேசிய சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் மறைந்த அப்துல் கலாம் இந்தியாவிற்கானவர், எளிமையின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மனிதர் கூட மனிதர்கள் பணியாற்றியது என் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாக உள்ளது. சந்திரன் 3 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவுவதற்காக தயார் செய்த போது பல்வேறு முக்கிய யோசனைகள் வழங்கிய தலைமை விஞ்ஞானி கலாம் அவர்களின் நினைவு நாள் என்று அவருடைய நினைவகத்தில் அஞ்சலி செலுத்துவது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என இஸ்ரோ விஞ்ஞானி நாராயணன் தெரிவித்தார். மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். முத சாரை பார்க்கும்போது அவங்க 1984 மே மாதத்தில் ப்ரொஃபஸர் UR ராவ் சதீஷ் தவன் சார்கிட்ட சேர்மனாக எடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க முத ISR வரும்போது அப்போ நான் அப்போ ISR 1984 ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஜாயின் பண்ணது இவங்க அப்துல் கலாம் சார் ஸ்டார்ட் பண்ண காம்போசிட் குரூப்பில் தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ சார் வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்க்கணுன்னு நாங்கள் பார்க்க போகும்போது சேர்மன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அவங்க சார் இல்லை. அந்த சார் எங்கெங்கன்னு பார்த்தாச்சுன்னா சாதாரணமாட்டு இந்த மெஷினில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை தான் நான் பார்த்த முதலாட்டு அவங்கள டைரெக்டாக பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பெரிய மாமனிதன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் சாரை பொறுத்த மட்டும் அவங்க ராமேஸ்வரத்துக்கு சொந்தக்காரன்னு நம்ம சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன்னு நம்ம சொல்லக்கூடாது, இந்தியர்களுக்கு மட்டும் சொந்தன்னு சொல்லக்கூடாது. அவங்க உலக மக்களுக்கே, உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுக்கும் உள்ள ஒரு சொந்தக்காரராகும்.